விவசாய பொருட்களுக்கு சரியான விலை. அனைவருக்கும் பொருளாதார ஏற்றம், உயர்தர மருத்துவம், தரமான கல்வி என்ற உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரிவேந்தர். அழையுங்கள் 9994779955. வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 22/4/2025 சித்திரை மாதம் 9ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், அனுகூலம் காணப்படும். மனதில் இருந்த பாரங்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்த்த இடங்களில் நன்மைகளும் சந்தோஷங்களும் உருவாகக்கூடிய அமைப்பு. உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக தக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடக்கூடிய நல்ல காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த இழுபறியாக நிலைமை படிப்படியாக மாறுவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருப்பது பெரிய நம்பிக்கையும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு. பெரியவர்கள் விஷயத்தில் சிறிது மனமிட்டு பேசுவது நன்மையான சூழ்நிலையும் அனுகூலத்தையும் தரும். இரவு மணி 8:09 வரை சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். மாலை 8:09 உங்களுக்கு சந்திராஷ்டிரம் ஆரம்பிக்கிறதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். தனிப்பட்ட முறையில் கோபதாபம் இல்லாமல் இருப்பதும், வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பதும், தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுவதும் நன்மை. தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக எந்த குறைபாடும் இல்லாமல் அனுகூலமும் சந்தோஷமே காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். கணவனாக இருந்தால் மனைவியிடமும், மனைவியாக இருந்தால் கணவனிடமும் மனமிட்டு பேசுவது நன்மை தரும். உள்ளுக்குள்ளாக ஏதோ ஒன்று வைத்து கொண்டு தேவையில்லாத உங்களை வருத்தி கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபார ரீதியாக கண்டிப்பாக 30 வயதை கடந்தவர்கள் கூட மிக மிக கவனமாக இருப்பது முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். பதட்டமில்லாமல் இருப்பது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய ஜெயமே உங்களுடைய தைரியம் என்பதனால் அனுகூலமும் சந்தோஷமும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். புதிய முயற்சிகள் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். பிள்ளைகளிடம் பூத கண்ணாடி ஆராய்ச்சி இல்லாமல் மனமிட்டு பேசுவது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக அனுகூலமும், உத்தியோகத்தில் ஏற்றமும், நம்பிக்கையான சூழ்நிலையும் அனுகூலமான அமைப்பையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோகத்தில் டக்கென்று அனுகூலங்கள் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். மேலதிகாரிகள் விஷயத்தில் ஏற்றமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பதட்டமில்லாமல் இருப்பது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும்.
உத்தியோகத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய நல்ல காலகட்டம். தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு, மனமிட்டு பேசுவது நம்பிக்கையை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி மட்டும் கூடவே கூடாது. உறவினரை பார்ப்பது, நண்பர்களை பார்ப்பது, தெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது என்று சிலருக்கு ஆத்ம ரீதியான நம்பிக்கை தரும். எங்கிருந்தாலும் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது நன்மை, ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். உறவு முறையில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியமும் சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படுத்தும். தனிப்பட்ட முறையில் தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறுவதற்குண்டான அமைப்பை பெற்றுத்தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் எல்லா காரியங்களும் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் வண்டி வாகனத்தில் வித்தைகள் இல்லாமல் இருப்பது நன்மையும் சந்தோஷத்தை தரும். புதிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் ரீதியான முன்னேற்றம் அனுகூலத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். சுபவிரய பிராப்தம் அனுகூலத்தை பெற்று தந்தாலும் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. பிள்ளைகளால் சில செலவுகள் வந்தாலும் அது சந்தோஷ செலவாக பார்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். எடுத்த காரியங்களில் ஜெயம், நம்பிக்கை, ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம். உறவுகளில் ஏற்றமான சூழ்நிலை கனிந்து வரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.